அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 30 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மும்பை தீவிரவாத தாக்குதலை திட்டமிட்டு செயல்படுத்தியது தாவூத் இப்ராஹிம். அவரது நெருங்கிய கூட்டாளியான மும்பை தொழிலதிபர் தான் தேவையான வெடிபொருள்கள் ஆயுதங்களை ஏற்பாடு செய்தார் என போலீசாரிடம் சிக்கியுள்ள பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி முகமது அஜ்மல் அகமது அமீர் கசார் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளதாக மும்பையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையை தாக்கிய தீவிரவாதிகள் அதிநவீன தொழில்நுட்பங்களை அதிகம் பயன்படுத்தியுள்ளதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சேட்டலைட் போன், ஜிபிஎஸ் போன்ற வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொடர்ந்து தங்களுடைய தலைவர்களுக்கு அந்த தொலைபேசிகள் மூலம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தில்லியில் விமான நிலையத்தை வெடிகுண்டு மூலம் தகர்க்கப் போவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது குஜராத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் இமெயில் மூலமாக வந்துள்ளதாக இது பாகிஸ்தானிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் உளவுத்துறை தீவிரமாக மும்பை தாக்குதலுக்கு பின் இரு நாடுகளுக்கு இடையே எழுந்துள்ள பதற்றமான சூழ்நிலையை எதிர்கொள்ள ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள சுமார் 1 லட்சம் ராணுவத்தினரை இந்திய எல்லையில் நிறுத்தவும் பாகிஸ்தான் முடிவு செய்திருப்பதாக அங்குள்ள தொலைக்காட்சிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதலை அடுத்து அதில் தாவூத் இப்ராஹிமும் பாகிஸ்தானை ஐஎஸ்ஐ உளவுத்துறையும் தலையிட்டிருப்பது உறுதியாக தெரிய வந்துள்ளதால் பாகிஸ்தானுடன் டிசம்பர் முதல் வாரத்தில் நடக்கவிருந்த பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு காலவரையின்றி ரத்து செய்துவிட்டதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் பயங்கரவாதிகளை ஒடுக்கும் பணியை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முடித்துள்ள நிலையில் என்எஸ்ஜி எனப்படும் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்ற படையில் அதிகமாக தமிழர்கள் இருந்ததாக செய்திகள் வந்திருக்கின்றன. முன்பு சத்ரபதி சிவாஜி, மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்களை தமிழர்கள் எப்படி காத்தார்களோ அதே போல் இப்போ மும்பையில் தமிழர்கள் என்எஸ்சி படையில் இருந்து மும்பை நகர மக்களை காப்பாற்றுவது ஒரு பெருமையான விஷயம் என்று அரசியல் வல்லுநரின் கருத்தாக இருக்கிறது. உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டேல் ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த இடத்திற்கு மத்திய நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றும் 6 மாதத்தில் லோக்சபாவுக்கான தேர்தல் நடைபெற இருப்பதால் இதற்குள் திரு ப. சிதம்பரம் என்ன சாதிக்கப் போகிறார் என்பதை இனி போக போகத்தான் தெரியும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த M.K. நாராயணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளார். அவர் ராஜினாமா கடிதத்தை பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவரிடம் கொடுத்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவரை பற்றி அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது திரு M.K. நாராயணன் இந்திய பாதுகாப்பை பற்றி ஆலோசிக்காமல் அவர் எப்பொழுதுமே இலங்கையில் உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள சிங்களவர்களை பாதுகாப்பது பற்றியும் அங்குள்ள தமிழர்களை எப்படி அழிக்கலாம் என்ற முக்கிய ஆலோசனைகளை அவர் தொடர்ந்து கூறி வந்தது நம்முடைய இந்தியாவில் பாதுகாப்பு குலைக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்றும் இதனால் இந்தியாவில் தீவிரவாதத்தால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் அவர் தெரிவித்தார்கள். அமெரிக்க அதிபர் திரு ஜார்ஜ் புஷ் அவர்கள் வாஷிங்டனில் நிருபர்களை சந்தித்த போது இந்தியாவில் மும்பை தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்தியாவுக்கான முழு ஒத்துழைப்பை தீவிரவாதத்திற்கு எதிர்த்து நடவடிக்கை எடுப்பதற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று அவர் நிருபர்களிடம் கூறியதாக வாஷிங்டனில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய ஜனாதிபதி திரு பிரதீபா பட்டேல் அவர்களுக்கு இந்தோனேஷியாவில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ஜகார்த்தாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீரில் இன்று நடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் அமைதியான முறையில் வாக்களித்ததாகவும் அதிகபட்சமாக 60% வாக்குகள் நடந்ததாக காஷ்மீரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலை எதிர்த்து பல குழுக்கள் ஓட்டளிக்க வேண்டாம் என்று பயமுறுத்தியிருந்த நிலையிலும் தேர்தல் வெற்றிகரமாக முடிந்ததாக தேர்தல் ஆணையம் காஷ்மீரிலிருந்து தெரிவிக்கிறது. சேலத்தில் நில அபகரிப்பு, நிலத்தை பறித்தது தொடர்பாக சர்ச்சையில் தமிழக அமைச்சர் திரு வீரபாண்டி ஆறுமுகத்தின் சார்பில் வழக்கு தொடர்ந்த வக்கீலிடம் அரசு வக்கீல் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதை வழக்கு தொடர்ந்த வக்கீல் திரு ஹரிபாபு டேப் செய்து dalka.com என்ற இணையதளத்திற்கு அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அண்மையில் வேகமாக வீழ்ச்சி கண்டது குறித்து விவாதிப்பதற்காக ஓபக் எனப்படும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு எகிப்து தலைநகர் கொய்ரோவில் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியாவில் வடக்கு பகுதியில் தேர்தல் காரணமாக இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 200 பேர் பலியானதாக நைஜீரியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தாய்லாந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்களால் மூடப்பட்ட பாங்காக்கின் பிரதான விமான நிலையத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான பாங்காக் போலீசார் அரண் ஒன்றை அமைத்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. இன்று சூரியனின் வெளிச்சம் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் தெரிந்ததாகவும் இயல்பு நிலை வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனினும் தமிழகத்தில் மூழ்கியுள்ள பல இடங்களில் நீர்கள் வடிவதற்கு இன்னும் 1 மாதங்கள் ஆகும் என்று அனைத்து பகுதியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று 30 நவம்பர் 2008 பிற்பகல் 1 மணி அளவில் இன்சாட்டில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் மேகங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. வங்கக்கடல், இந்திய பெருங்கடலிலும் அதிகமாக மேகமூட்டங்கள் தெரியவில்லை என்பது தெரிகிறது. இதனால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவே என்று இந்த படம் மூலம் நமக்கு தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.